இப்போதான் நாங்கள் வந்து திருட்டு மாங்காய் பிடுங்க போகிறோம். இந்த போகிறாங்க எங்கிட்டு போகிறாங்க ஒன்றுக்கு போகிறேன். வணக்கம் நாட்டாம. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரில் தான் இருக்கோம். ஊரில் இருந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாப்புல வாங்க குத்துப்பட்டி ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வருவோம்னாப்புல. நான் குத்துப்பட்டி இது வரைக்கும் போனதே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து நிறையா பேர் போயிருக்கா. நம்ம ஊரில் வந்து 43 கிலோமீட்டர் வரும். அந்த குத்துப்பட்டி ஃபால்ஸில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருவி தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து எப்போவுமே வத்தாத தண்ணி, ரெகுலராகவே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஏரியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துக்கு பக்கத்தில் அந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு தெரியல. வாங்க போய் பார்த்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே வருவோம். இதுதான் குத்துப்பட்டிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் ஃபால்ஸ் இருக்குது. அதை நோக்கி போய்க்கிருக்கோம். பார்ப்போம். உள்ளே போய்க்கிருக்கோம். அதே குத்துப்பட்டி ஃபால்ஸ் தெரியாதா? அவருக்கே தெரியல. நாங்களே புதுசாக வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஊருக்குள்ள. அடே குத்துப்பட்டி ஃபால்ஸ் இங்கே போனேன். எப்படி போனேன்? ஃபால்ஸு தண்ணி வருதா? எதில் போகணுங்கிறாரு. எதில் போகிறது? கோயில்லாம் இருக்குது. நல்ல ஊரை கிளம்பிட்டோம் அப்படியே. இதில் போகணுமா? அந்த இற்றையிலே போனால் தான் ஃபால்ஸு வருமா? அவர் என்ன ரூட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா வண்டியும் போகுது, உங்கள் வண்டி போகுமா என்னன்னு தெரியலேன்ட்டார். கடைசியில் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அப்படியே விரட்டி போகுது இற்ற பாதை. போய்கிட்டே இருப்போம். ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் தெரியல. ஆமாம், உங்கள் வண்டி போகுமானதுலாம் வண்டி போய்கிட்டே இருக்கு. நல்லா போகுது. நல்லா இருக்குது ரூட்டு. அருமையான ரூட்டு. வந்து மண் ரோடு தான். உங்களுக்கு வந்து பலன்னு வந்து அன்றையுமே கவர்மெண்ட் வந்து தார் ரோடு போடும். இப்போதைக்கு போடலை. ஆமாம், நாங்கள் வாருக்கு ஒரு படியாக போய்க்கிருக்கோம். இது வரைக்கும் போனதில் இப்போ தான் முத போகிறோம். வருங்க இங்கே ஒரு பெண்டு இருக்குது பாருங்க. ஆஹா, இங்கிட்டு வெறும் பனை மரம் தான். ஆமாம், பனை மரத்தை நோக்கி போய்க்கிருக்கு வண்டி பாட்டுக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நேராக போய்க்கிருக்கேன். அருவியை நோக்கி போகிறோம். போவோம். இங்கே ஒரு ஐயா நிற்கிறாரு. ஓரத்தில் ஏறி நின்றுக்கிட்டாரு. நாங்கள் அப்படியே போகிறோம். மலையை நோக்கி வந்துட்டோம். இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனோம்னா 5 கிலோமீட்டர் ஆகுமா. அதனால ஒத்தையடி பாதை தான் கார் போகிறாந்தா போகும். ஃபேமஸான ஃபால்ஸுன்னு சொல்லுதுங்க. போய் பார்த்தா தெரியும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது இந்த காடு. பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஏத்தாப்புல ஒரு கார் வந்துடுச்சு. ஒதுங்க இடம் இல்லை. அந்த இடத்த பார்த்து நல்ல மனுஷனாக இருக்கார். ரிவர்ஸ் வராரு. அவர்கிட்ட இப்போ அந்த கார்கார்ட்ட கேட்டால் வந்து தண்ணி வருதான்னு கேட்டால் தண்ணி நல்லா வருது போங்க அப்படிங்கிறாரு. அதனால ஒரு நோக்கத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போய் இன்னைக்கு தண்ணி வருதுன்னா அருமையாக தண்ணி வருதா. இங்கே இருக்க மரம் பூராமே மாமரம் தான். இப்போதே மாம்பழம் சீசன். மாமரத்தை மாந்தோப்புது. ஒரு மாங்காய் இல்லை. அந்த அளவுக்கு பிடிங்கிட்டு இருக்காங்க. நல்லா உங்க கண்ணை முழிச்சு பாருங்க. தெரியாது. இப்போதான் நாங்கள் வந்து திருட்டு மாங்காய் பிடுங்க போகிறோம். இந்த போகிறாங்க எங்கிட்டு போகிறாங்க ஒன்றுக்கு போகிறேன். அந்த அம்மா திட்டுது மாங்காய் பிடுங்க கூடாதுன்னு. காசு கொடுக்குவா போட்டேன் பிடுங்குறேன். மாங்காயை பிடுங்குறேன். மாங்காயை பிடுங்க கூடாதுன்னு சொல்லுது அந்த பாட்டி. ஏன்னா வர்றவங்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்களாம். நம்ம வந்தால் கார் இதுதான். இது நாளைக்கு ட்ரெண்டிங் ஆயிரும். அந்த அம்மா காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறேங்குது. காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு மாங்காய் பிடுங்காதேங்குது. நீங்கள் வந்து பிடிங்கிட்டு போயிடுறிய. ஆனால் நீங்கள் காசு கொடுத்தா கூட எனக்கு வேணாம், ஒரு மாங்காய் பிடுங்காதீங்கன்னு சொல்லிச்சு அந்த பாட்டி. அதுதான் இப்போ ட்ரெண்டிங் இன்னைக்கு. இதுக்கு நம்ம என்ன இருக்கணும், வர வழி ஆள் இடத்துல அவ்வளோ மரத்தில் ஏதாவது இல்லையே மாங்காய். ஒரு மாங்காய் கிளவானதுண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி பிடுங்க போனால் அந்த பாட்டி அங்கேருந்து கட்டையோடு வந்துருச்சு. யாராவது மாங்காய் பிடுங்கினியே யாரா வாங்க போகிறேன்னு கேட்டுச்சு. நான் ஒன்று கடிக்க போகிறேன்னு சொன்னேன், கேட்கல. பாட்டி வந்து ஒத்துக்கல.
ஒன்று கிடைக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையாடா, எங்கெங்கடா வரீங்க, அங்கிட்டு போங்கடான்னு சொல்லிடுச்சு அந்த பாட்டி. இப்போ மறுபடியும் அருவிக்கு கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். வாங்க அருவியை போய் இன்றைக்கி பார்த்து ஒரு குளிர் போட்டு தான் போகிறோம். நம்ம வந்த காரை நிற்கிது. இது இந்த ஏரியா பூராமே மாமரம் தாங்க, வெறும் மாந்தோப்பு, சரியான மாந்தோப்பு. காரை நிப்பாடி மாங்காய் எப்படியாவது ஒன்றாவது பிடிக்கும்னு பார்க்குறோம். மாங்காய் பிடுங்காமல் விட்றதில்ல. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. மலைக்கில் ஒட்டி வந்துட்டு அந்த அருவி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா அருவின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. மரம் 2 பக்கத்துமே பெரிய பெரிய மரமாக இருக்குது. கீழே போ, அப்படியே போ. எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்க, நெட்டு மரமாக சூப்பராக. அருவிக்கு போய்க்கிட்டு மரத்துக்குள்ள பாருங்க, அப்பா சூப்பராக இருக்குது. பார்க்கிங் என்னன்னு தெரியலையே, பார்க்கிங் இங்கே கிடையாது, போகணும் பொருக்குள்ள. சரியான மலைங்க, மலைக்குள்ள போகுது காரு. பாருங்க மரத்துகளை. இது வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம். வந்துட்டு கார் இங்கே தான் கார் பார்க் பண்ணணும் பொருக்கு. ஏற்கனவே ஒரு கார் நிற்கிது. இது நம்ம வந்தால் காரு பார்க் பண்ணியாச்சு. இது காரு இதுக்கு அங்கிட்டு கார் போகாது இருக்கு. இது பூரா அப்படியே மலை. தூரங்க மலை ஏறுதா, அப்படியே மேலே ஏறுது பாருங்க மலை. இதுக்குள்ளே அப்படியே ட்ரெக்கிங் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பாதையில் அப்படியே போகணும் இருக்கு. நம்ம இப்போ இதில் தான் நடந்து போக போகிறோம். காரை போட்டாச்சுங்கண்ணே. இப்போ அந்த அருவியிலேருந்து ஊற்றி வர தண்ணியை காட்டுறேன் பாருங்கள். இங்கிட்டு தான் வருது, இந்த பாருங்க. இது அருவியிலேருந்து வர்ற தண்ணி கொஞ்சமாக தான் வருது. அங்கிட்டு இன்னொரு பாதை இருக்குது, அதில் பாதி தண்ணி போயிடும், இதில் பாதி தண்ணி போகுது. எல்லாமே மாந்தோப்பு. இது வந்து இப்போ மாந்தோப்பை தாண்டி இங்கிட்டு வந்தாச்சு. புங்க மரம் மாதிரி நிறைய மரம் இருக்குது. காரை போட்டு அப்படியே ட்ரக்கிங்கில் கிளம்பியாச்சு. நடந்து போய்க்கிருக்கான். இந்த தண்ணி போகுது இடையில. ஆத்தாடி சரியான கூலிங்காக இருக்குது. ஆஹா, தண்ணி கொஞ்சமாக வருது, ஆனால் செம்ம கூலிங்காக இருக்குது. அப்படியே நடந்து போய்க்கிருக்கோம் ட்ரக்கிங். இந்த மரத்தை பாருங்கள், ஆத்தாடி சரியான மரங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர் மரம். நம்ம ஆள்லாம் இந்த போய்க்கிருக்கு பாருங்க. நடந்து போகிறான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். மூங்கில் மரம். நல்லா காற்று சூப்பராக அடிக்குது. நல்லா கமகமன்னு மணக்குது. மூலிகை வாடை, இந்த இலைகள் வாடை நல்லா மணக்குது. வர அருவியிலேருந்து வர்ற தண்ணி நல்லாத்தான் வருது. தண்ணி சூப்பராக சில்லுன்னு இருக்கு. எங்கள் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி வருது வருங்க. வா, இதுதான் தண்ணி வருது. ஏறி போய்கிட்டே இருக்கான். பைக் ஒன்று பாருங்க. மேலே வீடு இருக்கும் இருக்கு. சிலிண்டர் கொண்டு போகிறாங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்காண்டி சிலிண்டர். தண்ணி நிறையா தாங்க வருது. குளிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். சிலிண்டர் எப்படி தூக்கிட்டு போகிறாங்க. சரியான மேடுக்கு ஏறவே முடியல நம்மளால. இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு, ஏற முடியல. அப்படியே இங்கிட்டு இயற்கையை பாருங்கள் எப்படி இருக்குது. அட்டேங்க அப்பா, இந்த மலை அவ்வளோ அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, பச்சை பச்சுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் ஏறி போகணும் இன்னும் மறுபடியும். இதுக்குள்ளது சந்து மாதிரி போகுது. பாம்பு வந்து அவரை ஒன்றும் தெரியாது. ஆமாம், சவுண்டு கேட்குதா? அந்த சத்தம் அருவியை நோக்கி வந்துட்டு. ஒரு அருவியை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதா? ஆண்டவா, ஆஹா சூப்பராக ஊற்றுது. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? அது தண்ணி வராத. அருவின்னா எங்கள் ஏரியாவிலேருந்து ஒன்று குற்றாலம் போகணும், இல்லைனா குத்துப்பட்டி வரணும்.
ஆஹா, நரி நிற்கிது, நரி நரி. ஆஹா, தண்ணியை பாரு, சூப்பராக வருது. எப்படி வருது தண்ணி? சூப்பரு, அருமையாக இருக்குங்க. எப்படி வருது பாருங்க, அங்கேருந்து நல்லா வருது பாருங்க. இந்த தண்ணி வந்து கோடை காலம், மழை காலம், வெயில் காலம் எப்போவுமே வத்தாத ஒரு நதி. இந்த தண்ணி வந்து எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். என்ன காரை பாடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும், ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்கும், எப்போவுமே தண்ணி வரும். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி போகுது பாருங்க. இந்த தண்ணியை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம், அதேங்கப்பா. இந்த தண்ணி நிற்கவே நிற்காதுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வெயில் காலம்தான், மழையெல்லாம் இங்கிட்டு கிடையாது. அது தண்ணியை, மூலிகை தண்ணியை கண்டு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இந்த தண்ணி ரொம்ப தூரம் பயணித்து வருது மலையிலுக்குள்ளே. நம்மால் ஒருத்தர் பார்த்தே இறங்கி வராது. வாங்க அப்படியே கீழே போய் பார்ப்போம். உடனே சிவா நம்ம ஃப்ரெண்டு கீழே வாருங்க, எவ்வளோ பள்ளமாக இருக்கு. இங்கே பாருங்க தண்ணி ஊற்றுறத, எப்படி ஊற்றுது பாருங்க, சூப்பராக ஊற்றுது. இது உண்மைக்குன்னே மூலிகை தண்ணி தான். இந்த தண்ணி வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து வத்தாது. நல்லா இருக்கு. இந்த ஏரியாவுக்குள்ளே வெயிலே அடிக்கலை, அங்கேருந்து வருது பாருங்க, அப்படியே இதில் வந்து இப்படி வருது, இப்படியே வந்து இப்படியே போகுது. அம்மாள் கீழே நிற்கிறாப்புல. எப்படி போகுது, சூப்பராக இருக்குது. உள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே குளுன்னு இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. பாருங்க எப்படி ஊற்றுதுன்னு, சூப்பராக ஊற்றுது. அவ்வளோதான், குளித்து முடிச்சாச்சு. அருகே பாருங்க, நாங்கள் சரியான பள்ளத்தில் இருக்கோம், செம்ம பள்ளம். மலையை பாருங்க, பள்ளத்தில் ஊற்றுது இந்த அருவி. இதில் தான் இறங்கினான், இந்த வேரை பிடிச்சி தான் இறங்கி உள்ளே வந்து அப்படியே இங்கே வந்து குளித்தான். இப்போ மறுபடியும் அதை பிடிச்சி தான் ஏறி போகணும். படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது. கிளம்பிட்டு அவ்வளோதான், குளிச்சுட்டு மேலே ஏறியாச்சு. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ நெட்டாக இருக்குது மேலே, அதேங்கப்பா சரியான லென்த்து. சூப்பராக தண்ணி வருது. இந்த தண்ணி பத்தாதா குளிக்கிறதுக்கு, என்ன குற்றாலத்தில் இதோட கொஞ்சம் கூட வரும், அவ்வளோதான். நம்ம குத்துப்படியில் லெவலாக வருது தண்ணி. ஆனால் இந்த தண்ணி எப்போவுமே வரும், குளுன்னு எப்போவுமே வரும், எப்போ வந்தாலும் குளிக்கலாம்.